அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா வாலா ஆலிஹி வசஹ்பிஹி வபாத். இறைவன் யார்? இறைவனை யார் என்று நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக இந்துக்களிடத்தில் பல கடவுள்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று கிறிஸ்துவ மக்களிடத்திலே இயேசுநாதரை கடவுள் என்று சொல்கிறார்கள். கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடியவும் இருக்கிறார்கள். முஸ்லீம்களாக இருக்கின்ற நாம் அல்லாஹை கடவுளாக நாங்கள் ஏற்றிருக்கின்றோம். அல்லாஹை நாங்கள் ஏன் கடவுளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்? உலகத்திலே நல்லா வாழ்ந்த மனிதர்கள் எல்லாரையும் மக்கள் கடவுளாக்கி கொண்டார்கள். உலகத்தில் யாரும் சொல்லல்ல நான் தான் கடவுள் என்று சொல்லல்ல. ஃப்ரவுன் மாத்திரம் சொன்னான் நான் கடவுள் என்று சொன்னான். ஆனால் அவனை அல்லாஹ் அழித்து காட்டினான். உலகத்தில் யாரும் தன்னை கடவுள் என்று சொல்லவில்லை. எனவே நமக்கு இந்த இடத்தில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்று சொன்னால் அல்லாஹை நம்புவது. கடவுள் அல்லாதான் நம்புவது மாத்திரம் நமக்கு இருக்கின்றது. ஏன் அல்லாவே சொல்லுகிறான் நான் தான் இறைவன் என்று சொல்லுகின்றான். உலகத்தில் எந்த படைப்பும் எந்த மனிதர்களும் தன்னை கடவுளாக சித்தரித்து கடவுள் செய்கின்ற விஷயங்களை செய்து காட்டவில்லை. எனவே எமக்கு இருக்கின்றது கடவுள் என்று சொன்னால் அவன் அல்லாஹ் மாத்திரம்தான். இதற்கான ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லுகின்றேன். உலகத்திலே நம்முடைய கண்ணுக்கு தெரிகின்ற எல்லாத்தையும் பார்த்தோம் என்றால் மனிதன் செய்திருக்கிறான். ஒரு கட்டடத்தை, ஒரு ஃப்ளைட்டை, ஒரு ட்ரெயினை, ஒரு வாகனத்தை மனிதன் செய்திருக்கிறான். அதே போன்ற உலகத்தில் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் உருவாகின்றது. சுனாமி வருகின்றது, பூகம்பம் வருகின்றது, காத்தடிக்கின்றது, மழை பெய்கின்றது, வறட்சி வருகின்றது, அது மாறுபடுகின்றது. மழை காலத்தில் வெயில் வருகின்றது, வெயில் காலத்தில் மழை அடிக்கிறது, எல்லாமே மாற்றம் ஏற்படுகின்றது. இந்த மாற்றத்தை உருவாக்குறவன் யாரு என்பதை நம்ம சிந்திக்கிறதில்லை. இதை நம்ம சிந்தித்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் தான் செய்கிறான். ஏனென்றால் மலையை இறக்குவோன் அல்லாஹ், வெயிலை கொண்டருவோன் அல்லாஹ், பூகம்பத்தை கொண்டருவோன் அல்லாஹ். அப்போ இது எல்லாத்தையும் கொண்டருவோன் அல்லாஹ் இருக்கிறான். அப்போ இதுக்கு யாரும் உரிமை கோரல்ல. ஆனால் உரிமை யாரு கோருகிறான்? அல்லாஹ் சொல்லுகிறான் நான் தான் செய்கிறேன். அப்போ இந்த இடத்தில் நமக்கு தேவையானது அல்லாஹ்வை நம்புவதாக இருக்கின்றது. எனவே மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு இருப்பதை நாங்கள் இயற்கை என்று சொல்கிறோம். இயற்கை என்பது கிடையாது. எனவே இதனை அல்லாஹ் செய்கிறான். இந்த இடத்தில் நமக்கு உள்ள விஷயம் அல்லாஹ் தான் இறைவன், அல்லாஹ் தான் இந்த உலகத்தை பராமரிக்கிறான் என்பதை நம்புவதாகும். இதை நம்பிவிட்டால் நாங்கள் ஒரு முஸ்லீமாக ஆகிவிடுவோம். எனவே இந்த உலகத்துக்கும் அகிலத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இறைவன் என்றான் அவன் அல்லாஹ் மாத்திரமாகத்தான் இருக்கின்றான்.